அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். நிச்சயமாக நீங்கள் மரணித்த பின்னால் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை பர்ஸஹ் என்ற கபருடைய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்குள் வந்தார்கள். அப்பொழுது சில சஹாபாக்கள் சத்தமாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். சிரித்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். உங்களுடைய கேளிக்கைகளை, விளையாட்டுகளை, சுகபோகங்களை தவிடுபடியாகக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்யணும் சொன்னால் இதுபோன்று நீங்கள் கேலி பேசி சிரிக்க மாட்டீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அன்பர்களே, நாமெல்லாம் எத்தனையோ ஜனாசாக்களை அடக்குகிறோம். நாமே நம் தலையில் குளிப்பாட்டுகிறோம், நம் தோள்களிலே சுமந்து செல்கிறோம், ஜனாதா தொழுவ வைக்கிறோம், பிறகு கபரிலே அடக்குகிறோம். ஆனால் இது போன்ற ஒரு நேரம் நமக்கும் வர இருக்கிறது. நம்மையும் சுமந்து செல்லப்படும், நமக்கும் தொழுவ வைக்கப்படும், நம்மையும் அடக்க செய்யப்படும் என்ற உணர்வை நம்மிலே அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் கபரிலே அடக்கி முடித்த பிறகு தண்ணீர் ஊற்றுவார்கள். அப்பொழுது துஆ ஓதுவார்கள், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா என்று துஆ ஓதுவார்கள். நாம் ஏதோ அரபியில் ஓதுறாங்க, நமக்கு அர்த்தம் போயிடக்கூடாது. அது ஏன் துஆ ஓதுறாங்க? மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணின் பக்கமே அல்லாஹ் உங்களை மீண்டும் மீட்டி இருக்கிறான். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, இந்த மண்ணிலிருந்து தான் மீண்டும் ஒரு முறை நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். மறுமை அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்காக வேண்டி எழுப்பப்படுவோம் என்ற அந்த ஞாபகத்தை நமக்கு ஊட்டுவதற்காக வேண்டித்தான் அவ்வாறு ஊற்றுவதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கபரில் நாம் எல்லாம் அடக்கும்போது துஆ செய்வார்கள், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்று அந்த கபரிலே அடக்கும்போது துஆ செய்வார். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இந்த உலகத்துடைய கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாத்தையும் விடுதலை பெற்று அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உம்முடைய ரப்பின் பக்கம் நீ பொருந்தி கொண்டவனாக, நீ அல்லாஹை பொருந்தி கொண்டவனாகவும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவனாகவும் உள்ள இந்த கபூரிலே நீ நுழை. நீ அல்லாஹ்வின் பக்கம் நீ திரும்பு, நீயும் அல்லாஹ் பொருந்திக்க, அல்லாஹ் உன்னை பொருந்தி நிலையில ஃபதுகுலி ஃபீ இபாதி, நல்லடியார்களோடு நீ சேர்ந்து விடு, வதுகுலி ஜன்னதி, இந்த அல்லாஹ்வுடைய சுவனத்தில் நீ நுழைந்து விடு என்பதாக நாம் அந்த கபரிலே அடக்கக்கூடிய ஜனாசாவுக்கு துஆ செய்து அனுப்புகிறோம். நாம் இதையெல்லாம் நாம் ஓகும் போதும் பொழுது நம்மிலே அந்த உணர்வும் நம்முடைய அந்த பயமும் விழிப்புணர்வும் நம்மளை ஏற்படுவது அவசியமாக இருக்கிறது. நாம் எத்தனையோ ஜனாசாக்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கபரிலே இருக்கிறார்கள். எத்தனையோ மூத்தானவர்கள் 5000 வருடங்கள் 10,000 வருடங்கள் கபரிலே அவர் இருக்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கோம் அவங்கெல்லாம் மக்கி மண்ணா போயிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, அங்கேயும் ஒரு வாழ்வு இருக்கிறது. இப்படி இந்த உலக வாழ்க்கையில நாம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்கிறோமோ, நமக்கு இந்த உலகத்திலே உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கபருக்கும் என்று உடல் ஒன்று இருக்கிறது. இந்த உடலுடைய இந்த உலகத்திலே கொடுக்க உடல் இருக்கிறதே, அதற்கு மண், காற்று, நெருப்பு, தண்ணீரால் உருவான ஜிஸ்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உடலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கபரிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கென்று உடல் அல்லாஹ் தஆலா கொடுத்து பர்ஸஹுடைய உடல் என்று பெயர். அதிலே சுகமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது. நல்லடியாராக இருந்தால் சுகமான நல்ல வாழ்வும் இருக்கிறது, கெட்ட அடியாராக இருந்தால் அங்கே கபருடைய அதாபுகளும் இருக்கிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு யகூதி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே வந்து ஏதாவது யாசகம் கேட்டார்கள், பிச்சை கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சில பேரிச்சம்பழங்களை கொடுத்தார்கள். அப்போ அந்த பெண்மணி போகும்பொழுது அல்லாஹு தஆலா உன்னை கபருடைய அதாவை விட்டு பாதுகாப்பானாக என்று துவா செய்து விட்டு போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேள்விப்பட்டதே இல்லை, கபருக்கு அதாப் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி யகூதி பெண்மணிக்கு நான் உணவு கொடுத்தேன், அந்த பெண்மணி கபருடைய அதாபுடைய பாதுகாப்பு துவா கேட்டாங்க, எனக்கான துவா செஞ்சாங்க சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஆம், கபரிலே அதாப் இருக்கிறது, நல்லடியாராக இருந்தால் அவர்களுக்கு நல்ல பாக்கியங்களும் இருக்கிறது, கெட்ட அடியாராக இருந்தால் அவள் அதாப் இருக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபலவுலா இதா பலகத்துல் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனைதின் தந்துரூன், உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழிக்கு வரும் பொழுது உங்கள் கண்களால் நீங்கள் ரூஹ் போவதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் ஜனாசாவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வனஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்ஸிரூன், மூத்தா போகக்கூடிய ஜனாசா இருக்கிறாரே, மையத் இருக்கிறாரே, அவருக்கு நீங்கள் நெருக்கமாக இருப்பதை விட நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்பது அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒரு நல்லடியார் மூத்தா என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார் மூத்தா என்று சொன்னால் அவரை வரவேற்பதற்காக அவர் ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய மலக்குகளை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அவர்கள் பட்டாடைகளை எடுத்துக்கொண்டு மனமான பல வகையான மனங்களை, பல வகையான வாசனை திறமை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே வந்து அவளுக்கு யா ஐயுத்துஹ ரூஹு தய்யிபா, மனமான ஆன்மாவை வா என்று அந்த ஆன்மாவை அழைக்கிறார்கள். எப்படி அவர்கள் ஒரு மாவிலே ஒரு முடி கடந்தால் எவ்வளவு லேசாக எடுப்பார்களோ அதுபோன்று அந்த ரூஹை மிக இலகுவாக எடுக்கிறார்கள், அதை வரவேற்று எடுத்து செல்கிறார்கள். அந்த ஜனாசாவை, அந்த ரூஹை அந்த மலக்குமார்களை வரவேற்று அழைத்து செல்கிறார்கள். அதே சமயத்திலே ஒரு கெட்ட அடியான் மறைந்தான் என்று சொன்னால் அவனை வரவேற்க, அவனை எடுத்து போவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அஸாபுடைய மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அவர்கள் வந்து யா அய்யுஹர் ரூஹல் ஹபீஸா, ஒரு நஜீஸான ஒரு ஆன்மாவை வா என்று அதை மிக கடுமையாக அவர்கள் அந்த ஜனாசாவில் சொல்வார்கள். எவ்வாறு ஒரு முள் மரத்திலே ஒரு சேலையை போட்டால் இழுக்கும் போது எல்லா பக்கமும் பீத்து கொண்டு வருமோ அதுபோன்று அவனுடைய உடலுடைய எல்லா பாகங்களிலிருந்து நரம்புகளிலிருந்து ரூஹை அப்படியே பீத்து கொண்டு இழுத்து கொண்டு வரப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். பண்பர்களே, மௌத்துக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா அமையசமே காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா எத்தனையோ சஹாபாக்களுக்கு வஃபாத்தான பிறகு, எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு எடுத்து பார்த்த பொழுது கூட அந்த ஜனாசாவுடைய கபர் அப்படியே இருந்திருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உஹது போரில் ஷஹீதாகி விட்டார்கள். வஃபாத்தாகி பல மாதங்களுக்கு பின்னால், பல வருடங்களுக்கு பின்னால் அந்த ஜனாசாவை அந்த இருந்த கபருக்கு பின்னால் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த கபர் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. உடனே சஹாபாக்கெல்லாம் போய் அந்த ஜனாசாவுடைய அந்த கபரை எடுத்து பார்த்தால் நேற்று வைத்த ஜனாசாவை போன்று புத்தம் புதியதாக ஜனாசாவுடைய கஃன் துணி கூட வாங்கவில்லை. சஹாபாக்கள் எடுத்து ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேறு இடத்திலே தண்ணி வரா இடத்தை அடக்கிறார் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. அதே போன்று அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். அவர்களை கொஞ்ச நாள் கழித்து அவர் ஜனாசா ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி இடம் மாற்ற அவசியம் ஏற்பட்டது. அவ்வாறு இடம் மாற்றும் பொழுது அவர் உடலில் ஏதோ ஒரு கல் குத்தி விட்டது. அப்பொழுது அந்த உடலில் இருந்து ரத்தம் வடியக்கூடிய காட்சியை பார்த்தோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பல வருடங்கள் ஆகிவிட்டதாக ரத்தம் வடிந்து சொல்கிறார்கள். என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஷுஹதாக்கள் மூத்தாவதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தஹ்ஸபன் அல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களை மையத் என்று நினைக்க கூட வேண்டாம். பல் அஹ்யாவுன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், இறைவன் புறத்தால் உணவளிக்கப்படுகிறான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நாம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனால் உங்களுக்கு தெரியாது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. நீங்க சாப்பிட்ற மாதிரி சோறு சாணம் சாப்பிட மாட்டாங்க.
அவங்க என்ன சஹாபா உங்களுக்கு தெரியாது, ஆனால் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஹயாத்தாக என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஅத் இப்னு முஆத் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். அன்சாரி சஹாபாக்களுடைய தலைவர் அவர் அகல் போரிலே குத்துப்பட்டு விடுகிறார்கள், காலிலே காயம் ஏற்பட்டு நரம்பு வெட்டுப்பட்டு விடுகிறது, ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது, 3-4 நாட்கள் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது, கடைசியாக ஷஹீதாகி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பி மௌத்தி சஅத், சஅதுடைய மரணத்தினால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஅத் ரலியல்லாஹு ஜனாஸா போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே பாதத்தை வைக்காமல் பெருவேல் நடந்து செல்கிறார்கள், பெருவேல் நடக்கிறார்கள். சஹாபா கேட்கிறாங்க, யார சொல்ல என்ன காலில் முள்ளு குத்திருச்சா, ஏன் நடக்கிறீங்கன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, சஅதுடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் 70,000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், மலக்குடைய கூட்டத்தின் காரணமாக, நான் நெரிசலின் காரணமாகத்தான் நான் இவ்வளவு நடக்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. சஅத் முஆத் ரலியல்லாஹுடைய கபரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களே இறங்கி என்னுடைய தோலை எடுத்து கொடுங்கள் என்று கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அடக்குகிறார்கள். அடக்கி பெருமானா ஸல்லல்லாஹு வெளியே வந்த பிறகு பெருமானா சத்தமாக கவலையான முறையிலே சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கெல்லாம் நம்ம என்னையா கவலையா இருக்கிறாங்க, எல்லா சாமும் கவலையை ஓதிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் அக்பர் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்போடு சொல்கிறார்கள். சஹாபா கேட்ட, யாராவது புதுசாக ஒரு காரியத்தை பார்த்தோமே, இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம், அடக்கி முடிச்ச பிறகு கவலையா சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே இருந்தீங்க, கொலை கழிச்சு அல்லாஹ் சிரிப்பா சொன்ன யார சொல்லலான்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆத் அவர்களை கபூரிலே அடக்கிய உடனே அந்த கபூர் அவர் நெருக்கியது, அந்த கபூர் நெருக்கியது. நான் பார்த்த உடனே அல்லாஹ்விடத்தில் சுப்ஹானல்லாஹ் ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தேன். சிறு நேரம் கழித்து என் சுப்ஹானல்லாஹ்வின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா அந்த கபருடைய அந்த நெருக்குதலை அல்லாஹ் தஆலா விலக்கி விட்டான். நான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வை புகழ்ந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் நஜா அஹதும் மின் உம்மதி மின் அதாபில் கபரி லனஜா சஅத் இப்னு முஆத், கபருடைய பிடியை விட்டும் யாரும் தப்பிக்க முடியும் என்று இருந்திருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பர்களே, இப்ப என்ன நல்லடியார்கள் வஃபாத் ஆனாலும் அவர்களையும் கபர் நெருக்கும். ஆனால் அந்த நெருக்கம் இருக்கிறதே, அது ஒரு தாய் தன் பிள்ளையை அணைப்பது போன்று அணைக்கும். ஏன்னா நாமெல்லாம் ஒரு வகையில பார்த்தா பூமியுடைய மண்ணுடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லாம், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். எப்பொழுது பூமியிலே கபூரிலே மண்ணில் வைக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த தாய் தன் பிள்ளையை அணைப்பது போன்று அந்த கபர் இருக்கிறது என்பதிலே நல்லடியார்களையும் அணைக்கும். பின்பு அந்த கபர் அல்லாஹு தஆலாவுடைய ஃபஸ்லை கொண்டு கபர் விசாலமாக்கப்பட்டு விடும். அல்லாஹு தஆலா கண்ணு கட்டிய தூரம் கபரை அல்லாஹு தஆலா விசாலமாக்குவான். அதே சமயத்திலே கெட்டடியாராக இருந்தால் அந்த கபர் அவர் நெருக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹத்தா இல்தலஜ அல்லாஹு, அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றுக்கொன்று பிணைந்து கொள்ளும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கைகளையும் ஒன்றோடு கோர்த்து காண்பித்தார்கள். இப்படி பெருமாள் கோவிச்சுக்காம சொன்னாங்க. இந்த மாதிரி தான் அந்த கபருடைய ஜனாசாவுடைய அந்த கபர் நெருக்கத்தினால் அந்த விழாக்கள் ஒன்றோடு கோர்த்து கொள்ளுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட அடியார்களை பற்றி பெருமான் அறிவித்திருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். நம்ம நினைச்சுக்கிறோம் மூத்தா போயிட்டா அதோடு முடிஞ்சிச்சு, எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் பேச எதுவும் அவங்களுக்கு தெரிய நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யஸ்மஊன புகாரிஸில் பெறுகிறது, நீங்க ஒரு ஜனாஸா அடக்கி விட்டு நீங்கள் நடந்து சென்று சொன்னால் யஸ்மஊன கரானி ஹாலிஹிம், நடந்து செல்லக்கூடியவருடைய யார் அடக்கி விட்டு செல்கிறார்களோ நடந்து செல்லக்கூடியவர்களுடைய காடி சத்தத்தை அந்த கபராளிகள் கேட்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அங்க போய் எல்லாம் மக்கி மண்ணாயிட்டாங்க, ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா நாமே சலாம் சொல்லணும். நாம் என்ன சுன்னத்து, எந்த கபராளிக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல் குபூர், கபூர் வாசிகளுக்கு மீது சலாம் உண்டாவதாக, அன்தும் சலஃபுன், நீங்க முந்தி போய் விட்டீர்கள், வனஹரு அலா இலா அஸரிக்கும் ஆயிதூன், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லு சுன்னத்தாக இருக்கிறது. எந்த கபருக்கு போனாலும்
அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபூர்வாசி சலாம் உண்டாவதாக, நீங்க முந்தி போயிட்டீங்க, அடுத்து நான் வந்துட்டு இருக்கிறோம் என்று சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. அவர் ஒண்ணுமே கேட்காதுன்னு சொன்னா ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் சலாம் சொன்ன அவசியம் என்ன வந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரிலே 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த 70 காஃபிர்கள் அபூஜஹல், உத்பா, ஷைபா, உபை ஹலஃப் போன்ற பெரும் பெரும் கொடுங்கோளர்கள், இஸ்லாமிய எதிரிகள் எல்லாம் பத்ர் போரிலே கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகு அந்த 70 பேர் உடலையும் பத்ரிலே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணத்திலே 70 பேர் உடலையும் தள்ளி உள்ளே போட்டு விட்டு அடக்கம் செய்து விட்டார்கள். ஒரே கப்பல் அடக்கிட்டாங்க, ஒரே கிணத்தை அடக்கிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் பத்ருடைய கிணத்துக்கு பெருமானா வர்றாங்க. வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த காஃபிர் தலைவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு பேசுகிறார்கள். ஒரு பேரா சொல்லி, அபூஜஹலே, அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி அல்லாஹ் நான் பெற்றுக்கொண்டேன், உனக்கு வாக்குறுதி நீ பெற்றுக்கொண்டாயா? உபை இப்னு கலஃபே, உத்பாவே, ஷைபாவே என்று சொல்லி ஒவ்வொரு பேரா பெருமானா அழைத்து அவரிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்கிறான், யா ரசூலுல்லாஹ், நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்க, உங்களுக்கு கேட்குமா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்றாக கேட்கிறார்கள். அன்தும் அஸ்மௌ மின்கும், உங்களையே நன்றாக அவர்கள் கேட்கிறார்கள். பல் லா தஸ்ததியூன யுஜீப, ஆனால் பதில் சொல்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள், ஆனால் உங்களை விட நன்றாக கேட்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்ப அன்பர்களே, அப்ப கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. இதோடு உலகத்தோடு முடிய போவதல்ல. இந்த உலகத்தில் நன்மையான காரியம் செய்தால், நற்காரியம் செய்து நாம் மரணித்திருந்தோம் என்று சொன்னால், கபருக்கு நாம் போன உடனே அந்த கபர் நம்மை வரவேற்கும். வெல்கம் வெல்கம், நல்வரவாகட்டும் நல்வரவாகட்டும், என்னை முதுகிலே அறையக்கூடியவர்களையே மிகவும் பிரியமானவனாக நீ இருந்தாய், இப்ப நீ என்கிட்ட வந்திருக்கிற, என்னுடைய உபசரிப்பை, என்னுடைய கவனிப்பை நல்லா பார்த்துக்கோ என்பதாக கபர் நம்மை முகமன் கூறி வரவேற்கும். அதே சமயத்திலே ஒரு கெட்ட அடியான் மரணித்தான் என்று சொன்னால் அந்த கபரு சொல்லும், என் முதுகிலே உலவக்கூடியவர்களே எனக்கு மிகவும் கோபமானவனாக நீ இருந்தாய், என் முதுகிலே அமர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தாய், இப்ப என்கிட்ட வந்துட்டு மாட்டிக்கிட்ட, நீ இப்ப என்கிட்ட வந்து மாட்டிக்கொண்டாய், இப்படி என்னுடைய கவனிப்பை நீ பார்க்க போகிறாய், என்னுடைய அதாபை கவனிக்க பார்க்க போகிறாய் என்பதாக அந்த கபர் பேசும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த உம்மத்துகள் மட்டும் ஜனாசாவை அடக்காமல் கீழே போட்டு போயிடுவாங்க என்ற பயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் கபருடைய அதாவை கேட்கும்படி துவா செய்திருப்பேன். கபருடைய அதாவு செய்யும் போது ஜனாதா கத்துகிறதே, அந்த மையத் கத்துகிறதே, அதையெல்லாம் கேட்கும்படி அல்லாஹ் துவா செஞ்சிருப்பேன். ஆனா அப்படி கேட்க வச்சிருந்தா எல்லாரும் யாரும் ஜனாதா அடக்க தைரியம் வர, அப்படியே போட்டு போயிடுவாங்க என்ற பயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கபருடைய அதாவை கேட்கும்படி அல்லாஹ்விடம் துஆ செய்திருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். என்று சொன்னால் நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் நம்முடைய மூத்தா போனவர்களுக்காக வேண்டி அவங்க அதோடு முடிஞ்சு போறதல்ல, அதுக்கு பின்னால் தான் பெரிய வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன வாழ்க்கை 50 60 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்றோம், அதுக்கு பின்னாடி இந்த சின்ன வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. இந்த உலக வாழ்க்கை நீர் குமிழியை போன்று எவ்வளவுதான் அலங்காரமாக இருந்தாலும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சு போயிடுது. சின்ன பசங்கள்லாம் அந்த ஒரு ஒரு உஃப்னு வச்சுக்குவாங்க, ஊதி வச்சுக்குவானுங்க, சோப்பு தண்ணி வச்சுக்கிட்டு உள்ள கை உள்ள அது உள்ள விட்டு உஃப்னு ஊதின உடனே பார்த்தா அப்படியே கலரா அப்படி நீர் குமிழி வெளியாகும். கலர்கமலா முட்டையா வரும். அது பார்க்க அப்படி எல்லா வானவில் மாதிரி எல்லா கலரும் புழு பச்சை எல்லா கலரும் உள்ள இருக்கும். பார்க்க அப்படியே பெரிய பெரிய முட்டையா போகும். பார்த்தா கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே காணாம போயிடும். அது கீழே விழுந்து தண்ணி கூட கீழே விழுகாது, அப்படியே காணாம போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம உலக வாழ்க்கை. பார்க்க நம்ம பெரிய பெரிய வீடு, பெரிய மாடி, பெரிய வசதி, எல்லா பாப்பருக்கு மிக நல்ல பெரிய பெரிய நல்லவரை மக்களிடத்திலே மதிப்பானவராக வசித்துக் கொண்டிருப்பார். திடீரென்று ஒரு நாள் மரணம் வரும், எல்லாம் காலியா போயிடும். நம்மளை பற்றி பேச யாரும் இருக்க மாட்டார்கள். இப்போ ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம பேரை சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த துனியாவுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மதாவுன் கலீல், மிகவும் குறைவான சுகம் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதற்கு பின்னால் ஒரு நீண்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த உலகத்தை பொறுத்தான் அமைய இருக்காது. நீங்க நல்லவராக இருந்தால் நீங்கள் கபூரிலே வைத்த உடனே 2 மலக்குமார்கள் வருவார்கள். மன் ரப்புக மா தீனுக என்று, உன் மார்க்கம் எது, உன்னுடைய மா தீனுக்கு ஒரு மார்க்கம் எது, உன் ரப்பு யார் என்று அல்லாஹ் கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுருவத்தை காட்டப்பட்டு மா தகூலு ஃபீ ஷஅனி ஹாதர் ரஜூல்,
இந்த மாதிரி யாரு தெரியுமா என்று கேட்பார்கள். நல்லடியாராக இருந்தால், பெருமானாருடைய காதலராக இருந்தால், ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் யாரை வாழ்நாளெல்லாம் நேசித்தேனோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இவர்தான் என்று நல்லடியார்கள் சொல்லுவார்கள். கெட்ட அடியார்களிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு உருவத்தை காட்டப்பட்டு மா தகூலு ஃபீ ஷானி ஹாதர் ரஜுல், இவர் யார் என்று கேட்கப்படும். லா, அது எனக்கு தெரியாது, மக்கள்லாம் பேசிக்கிட்டு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் அந்த மலக்குமார்கள் அவரை கடுமையாக அதாபு செய்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவளை கடுமையாக அதாபு செய்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த அந்த சப்தத்தை, அவ்வாறு அடிக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய சப்தத்தை மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா மிருகங்களும் கேட்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு கெட்ட அடியான் மரணித்து விட்டால் அவன் மீது அல்லாஹு தஆலா 70 பாம்புகளை அல்லாஹு தஆலா சாட்டுகிறான். விஷமான பாம்புகளை அல்லாஹு தஆலா சாட்டுகிறான். அந்த பாம்புகளே ஒரே ஒரு பாம்பு இந்த பூமியிலே மூச்சு விட்டது என்று சொன்னால் இந்த பூமியிலே எந்த ஒரு புற்பூண்டுகளும் முளைக்காது. அவ்வளவு கடுமையான விஷத்தை உடைய பாம்புகளை கெட்ட அடியார்கள் மீது சாட்டுவதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நல்லடியாராக இருந்தால் அவரை கபூரிலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய பஞ்சனைகளை அல்லாஹு தஆலா வைத்து சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைப்பான். அல்லாஹு தஆலா நும் கனவுமில் அரூஸ், மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்கு என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் அவரை படுக்க வைத்து தூங்க வைப்பார்கள். அவர்களுக்கு துணையாக அவர் செய்த வணக்கங்கள், அவர் செய்த ஓதிய குர்ஆன், அவர் தொழுகை செய்த தர்மங்கள் இவையெல்லாம் அழகான உருவங்களாக மாற்றப்பட்டு கபூரிலே அவனுக்கு துணையாக வைக்கப்படும். அவையெல்லாம் பேச்சு துணைக்காக வேண்டி நண்பர்களாக அவருடைய வணக்கங்கள் கூட இருக்கும். அதே சமயத்திலே கெட்ட அடியார் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலிலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா காட்டுவான். கெட்ட அடியாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். காட்டி நீ மட்டும் நல்ல காரியம் செய்திருந்தால் இங்கே போயிருப்பாய் என்று அதை அல்லாஹ் முதலிலே காட்டுவான். பின்பு அதை அல்லாஹ் மறைத்து விட்டு நரகத்தின் வாசலை திறந்து வைக்கப்படும். அங்கிருந்து அதாபு வழி அவனுக்கு கொண்டு வரப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, ஒமின் அதாபில் கபர், கபருடைய அதாபை விட்டு என்னை பாதுகாப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கபருடைய அதாபை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க என்று சொன்னால் பாவமே உருவெடுத்தவர்களாக நாங்கள் எவ்வளவு துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட எவ்வளவு அல்லாஹ்ட்ட மன்றாட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கபருடைய அதாபை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா, உங்களுக்கு நல்ல சிறந்த வழி எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய 30 ஆயத்துகள் கொண்ட சூறாவை டெய்லி யார் ஓதி வருகிறாரோ அவருடைய கபருடைய அதாப் இருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார்கள். அதே போன்று யார் வெள்ளிக்கிழமையுடைய இரவிலோ பகலிலோ யார் வஃபாத் ஆகிறார்களோ அவர்களுக்கும் கபருடைய அதாப் இருக்காது என்பதாக ஹதீஸ் ஷரீஃப்களிலே வந்திருக்கிறது. எனவே நண்பர்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மரணத்தை கொடுப்பாயாக, நல்ல நாட்களிலே மரணிக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக, கபருடைய அதாபை விட்டும் பாதுகாப்பாய் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஹத்தா இதா ஜாஅஹதுல் மௌத்து கா ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். அடியானுக்கு திடுகூறாக மரணம் வரும்போது அவன் அல்லாஹ்ட்ட கெஞ்சுவான், யா அல்லாஹ் இன்னும் சில வினாடிகள் கொடு, சில நிமிடங்கள் கொடு, சில மூச்சுக்கலையாக கூடிய அல்லாஹ் நான் தர்மம் செஞ்சுக்கிறேன், என் சொத்தெல்லாம் பள்ளிவாசல் கொடுக்குறேன், என் சொத்தெல்லாம் நல்ல காரிய தர்மம் செய்யறேன், அல்லா இன்னும் சில மூச்சுக்களை கூடு என்று கெஞ்சுவான். அப்போது சொல்லப்படும், லா யஸ்தக்ஹிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், நேரம் முடிந்து விட்டால் ஒரு வினாடி முற்படுத்தவும் படாது, ஒரு வினாடி பிற்படுத்தப்படாது. நபியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வலியுல்லாவாக இருந்தாலும் சரி, மரணம் என்று வந்து விட்டால் ஒரு வினாடி முற்படுத்தவும் படாது, பிற்படுத்தவும் படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களிலே அப்துல்லா ஜல் பஜாதைன் என்று சஹாபி இருந்தார்கள். அவர் மிகப்பெரிய தியாகியான சஹாபி. காரணம் என்ன சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அவர் மிகப்பெரிய பணக்கார வீட்டு புள்ள, நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் உடுத்துவார். அவர் இஸ்லாம் ஆனான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அத்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி விட்டார்.
கடைசியாக 2 துண்டுகளை பொருத்தி கொண்டு பெருமானத்திலே வந்து பெருமானா கூட கடைசி வைக்க இருந்தாங்க. அவர் பேரே தல் பஜாஜை, 2 துண்டுக்காரர் பேர் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் போர்லே ஷஹீதாகி விடுகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு போர்லே அப்துல்லா தல் பஜாஜ் ஷஹீதாகி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே கபூர்ல தன்னுடைய ஆடையை, யார் அல்லாஹ்வுக்காக தன் ஆடையை தியாகம் செய்தாரோ அவருக்கு பெருமாள் தன்னுடைய ஆடையை பெருமான கஃபனா கொடுத்தாங்க. என் ஆடையை அவர் கஃபனா போடுங்கன்னு சொல்லி தான் போட்டிருந்த போர்வையை பெருமானா கஃபனாக கொடுத்தார்கள். பெருமானாரே கபூர்ல இறங்கி அவரை வாங்கினார்கள். பெருமானாரே கபூர்லே வைத்தார்கள். பின் பெருமான மேலே வந்து துஆ செஞ்சான், அல்லாஹும்ம ரதீது பிஹி, யா அல்லாஹ் இவரை நான் பொருந்திக் கொண்டேன், நீயும் இவரை பொருந்திக் கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், எனக்கு ஒரே கவலையாயிருச்சு, ரசூலுல்லாவே உள்ள அடக்கிட்டு அல்லாஹ் நான் பொருந்திக்கிறேன் நீ பொருந்திக்கேன்னு துஆ செஞ்ச அந்த காட்சியை பார்த்த உடனே நான் அல்லாஹ்ல ஏங்க நான் இந்த ஜனாஸாவா இருந்திருக்க கூடாதா, நான் இந்த மையத்தா இருந்தக்கூடா என்பதாக நான் ஏங்கிய என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே நண்பர்களே, மூத்தா போயிட்டா ஏதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கா நன்மை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்கள் மரணித்திருக்கலாம், நம்முடைய அண்ணன் மரணித்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் மரணித்திருக்கலாம். அவர்கள் வாழ்நாளெல்லாம் நமக்காக உழைத்தார்கள், நமக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் மரணித்த பின்னால் அவரை சும்மா விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு அடியான் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் முடிந்து விடுகிறது 3ஐ தவிர. அதுல ஒன்னு என்ன, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்கா துஆ செய்யக்கூடிய பிள்ளை என்பதாக பெருமானார் ஒவ்வொரு தொழுகையிலையும் அதான் நம்முடைய வலிமார்கள் நம்முடைய பெரியார் சட்டை பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் மக்ஃபிர்லி வலிவாலிதைய, யாரா என்னையும் மன்னிச்சு என் பெற்றோர்களை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்குள்ளேயே நாம் துஆ செய்யும்படி நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் அந்த பெற்றோருக்கு நன்றியுள்ள பிள்ளைகள். ஹதீஸில் வருகிறது, மன்சார கபுர மன்லம் யஸுர் கபுர அபவைஹி ஃபலம் யுபாரிக் ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன் பெற்றோருடைய கபரை ஜியாரத் செய்யவில்லையோ அவனை அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே பரக்கத் செய்ய மாட்டான், அவருடைய உணவிலே அல்லாஹ் அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும், வாரம் ஒரு முறையாவது, முடியாவிட்டால் மாதம் ஒரு முறையாவது நம்மை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்கள் அவருடைய கபரை போய் ஜியாரத் செய்து, நாம் நினைக்கிறோம் கபர் போய் வெறும் கபர் நினைக்கிறோம், இல்லை நாம் ஜியாரத் செஞ்சா அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல வருகிறது, அந்த நாம் போய் துஆ செய்தால் நம்முடைய பிள்ளைகள் தான் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டி கொடுக்கிறான். நமக்காக துஆ செய்ய அல்லாஹ் என் பிள்ளை வந்திருக்கிறான் என்பதாக துஆ செய்வார்கள், நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். நமக்கு நம்முடைய ஜமாத் உலமாவுடைய தலைவர் ஹாஜா மொய்தீன் பாக்கர் சொல்லுவாங்க, நான் எப்போ இப்போ வெளியூருக்கு போனாலும் திருப்பி வந்த பிறகு நான் எங்கள் அம்மா அப்பா ஒரு ஜியாரத் செய்யாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இது எனக்கு பழக்கமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தனால நான் ஜியாரத் செய்யாமல் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு இரவு கனவுல எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க, பற்றி என்னை சந்திக்க ஏன் வரலன்னு கேட்டாங்க என்பதாக ஹாஜா மொய்தீன் பயணம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ அன்பர்களே, நாம் நம்முடைய அம்மா அத்தா கபரை ஜியாரத் செஞ்சா அவங்க அல்லாஹ் காட்டி கொடுக்குறான், அவங்க புள்ள வந்தாரு, இன்னது யாசின் ஓதனாரு, அல்லம் ஷரீஃப் ஓதனாரு, உனக்கான துஆ செய்தார், அல்லாஹ் காட்டி கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. அப்ப நாம் நன்றி உள்ளவராக இருந்தோம் என்று சொன்னால், நாம் வாழ்ந்தாலும் எத்தனையோ தவறு செஞ்சிருப்போம். அம்மா அத்தாக்கள் ஏதோ பேச்சு கேட்காம இருந்திருக்கலாம், அவன் மனசை கஷ்டம் ஏற்படுத்தியிருக்கலாம். அவன் மரணித்த பிறகாவது அவனுடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவனுக்கு அதிகம் தரும். வாரம் ஒரு முறை யாராவது ஏழைக்கு சோறு கொடுத்து, யாரெல்லாம் இந்த நன்மையை அம்மா அத்தாக்கு சேர்த்து வச்சிருயா அல்லா, ஏதோ ஒரு 2 ரக்காத் தொழுது நன்மை சேர்த்து வச்சிருயா அல்லா, ஒரு நோவு திங்கட்கிழமை யாராவது இதை நோவு வச்சு நன்மையை அம்மா அத்தாக்கு சேர்த்து வச்சிருயா அல்லா என்று நன்மையான காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மைகளை அம்மா அத்தாக்கு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போயிட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு அம்மா மூத்தா போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு வந்து யார சொல்லி எங்கள் அம்மா மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் என்ன நன்மை என்ன கொடுக்குறீங்க, என்ன சேர்த்து வைக்கணும்னு கேட்டாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு சொன்னா தர்மங்களே சிறந்தது தண்ணி என்பதாக பெருமா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி அந்த மதீனாவில் ரொம்ப பஞ்சமான நேரத்தில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பெரிய கிணறு வெட்டினாங்க. ஒரு கிணறு வெட்டி அம்மா பெருமாள் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் இந்த கிணறையும் கிணத்துல தண்ணீரையும் வக்ஃப் செஞ்சுட்டு யார ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவர்களே அந்த கபருக்கு வந்து அந்த அந்த கிணத்துக்கு வந்து பெருமாள் ஸல்லல்லாஹு 3 அந்த கபர் அந்த கிணறு சுற்றி விட்டு ஹாதாலி உம்மி சஅத்,
இந்த கிணத்திலிருந்து யாரெல்லாம் தண்ணீர் குடிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த தண்ணி உபயோகிக்கிறார்களோ, அந்த எல்லா நன்மையும் சஅதுடைய தாய்க்கு போய் சேரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. எனவே நம்மால் முடிந்தால் நாம் ஏதாவது ஒரு மஸ்ஜிதுகளுக்கு, ஏதாவது ஒரு மதரசாக்களுக்கு ஒரு போர் போட்டு கொடுத்து அந்த தண்ணீரை வந்தோம் என்று சொன்னால் அது நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நம்ம பெற்றோர்கள் மூத்தா போயிட்டோம், அடக்கிட்டோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷ பாத்தியா வந்தா பார்த்துக்கலாம், அடுத்த வருஷ பாத்தியா வந்தா பாத்தியா ஓசு 4 பேர் பிரியாணி போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சக்கூடாது. வாரம் ஒரு முறையாவது அந்த பெற்றோர்களுக்கு நன்றியுள்ள பையனாக இருந்தால், நன்றியுள்ள மகனாக இருந்தால் சொன்னால் வாரம் ஒரு முறையாக பெற்றோர்களை ஜியாரத் செய்ய வேண்டும். முடியாவிட்டால் மாதம் ஒரு முறை ஜியாரத் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரம் அதிகமாக தர்மங்கள் செய்து பெற்றோர்கள் சேர்த்து வைத்து துஆவை பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய கபருடைய வாழ்வை அல்லாஹ் லேசாக்கி புரிவானாக. கபருடைய எல்லா அஸாபுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய கபறுகளை அல்லாஹ் சோன பூங்காவனமா அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நரகத்துடைய படுகொலையாவதை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய கபரிலே நம்முடைய வணக்கங்களையும் தொழுகையும் தர்மங்களையும் அல்லாஹ் கூட்டாளியா அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான, அல்லாஹ் ரசூலுக்கு ஷஃபாஅத் பெற்ற நடிகார் அல்லாஹ் தஆலா நம்மையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.